வணக்கம் நேயர்களே. சென்னையில் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா, அதற்காக வினாடி வினா போட்டி ஒன்றை கனிமொழி அவர்கள் ஏற்பாடு செய்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை அழைத்திருந்தார் கனிமொழி. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தங்கை கனிமொழிக்கு வாழ்த்துக்கள் என ஸ்டாலின் பாசத்தோடு புகழ்ந்தார். பாசத்தை பொழிகையில் அவள் ஒரு கனிமொழி. நாடாளுமன்றத்தில் அவர் கர்ஜனை மொழியில்தான் பேசுவார். மொத்தத்தில் கனிமொழி ஒரு வீர மங்கை என பாராட்டினார். இதுவரை எந்த ஒரு பொது இடங்களிலும் இவர்கள் இது போன்ற பாசத்தை காட்டியதில்லை. ஆனால் இப்போது உண்மையில் பாச மலர்கள் போன்ற ஒரு உணர்வு நமக்கே ஏற்பட்டது. ஸ்டாலின் தான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டாரு, இப்ப ஸ்டாலின் கேட்க போறாரு. மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும். அதற்கு இது போன்ற வினாடி வினா நிகழ்ச்சிகள் நிச்சயமாக பயன்பெறும். முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அணிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும், 2ஆம் பரிசு ரூபாய் 6 லட்சமோ, 3ஆம் பரிசு ரூபாய் 3 லட்சமோ, 4ஆம் பரிசு ரூபாய் 1 லட்சமோ, வெற்றியாளர்கள் எல்லோருக்கும் சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், உங்களைப் போலவே பலரையும் உருவாக்குற பணியை நீங்க செய்யணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது வாட்ஸ்அப் யுகம். வாட்ஸ்அப்ல யாரோ ஃபார்வர்ட் செய்யற செய்திகளை ஆராய்ந்து பார்க்காம உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உண்மை வரலாறுகிற மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோரும் எல்லா புத்தகங்களையும் படிச்சிட முடியாது. அவங்களுக்கு கேப்சூல் மாதிரி வரலாற்றை திரட்டி நாம புகட்டணும். அதுக்கு இது போன்ற போட்டிகள் மிக சிறந்த வழிமுறையாக இருக்கும். அருமை சகோதரி கனிமொழிக்கு வைக்கிற வேண்டுகோள் இல்ல, உரிமையோடு சொல்றேன், இது மாதிரி கருத்துக்களை விதைக்கிற களப்பணியை நீங்கள் தொடரணும். பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம், எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அப்படி பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை இளந்தலைமுறையிலிருந்து உருவாக்கணும். புதிய புதிய செய்திகளை புதிய புதிய கோணத்துல சொல்லணும். சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது என்ற வகையில் சொல்லணும். மிக 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 நீண்ட வரலாற்று தகவல் கூட மிக சுவையா மக்கள் மனசுல பதிகிற வகையில சொல்லணும். நம்ம கொள்கைகளுடைய பேச்சு நறுக்குன்னு இருக்கணும், சுருக்கமா சொல்லணும். ஒருத்தரோட பேச்சு மூளையை தொடணும், அதன் மூலமா அவங்க மனசுல போய் ரீச் ஆகணும். அப்படி நீங்க எல்லோரும் கருத்து சொல்லும் ஸ்டைலா உங்களை உருவாக்கிக்கணும். போட்டியில கலந்துகிட்ட நிறைய பேர் இங்க இருக்கீங்க. நான் இப்ப சில கேள்விகளை கேட்க போறேன். 3 கேள்விதான். பதில் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க போதும். முதல் கேள்வி, லெலின் தான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டாரு, இப்ப ஸ்டாலின் கேட்க போறாரு. முதல் கேள்வி எளிமையானது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னது யார்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 2வது கேள்வி, பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் டாக்டர் கிட்ட, நான் படிக்கிற புத்தகத்தை நாளை படிச்சு முடிச்சிடுவேன், அதன் பிறகு அறுவை சிகிச்சை வச்சுக்கலாம்னு சொன்னார். அது என்ன புத்தகம்? அது என்ன புத்தகம்? மாஸ்டர் கிறிஸ்டியன். வாழ்த்துக்கள். 3வது கேள்வி, தந்தை பெரியார் எனது பகுத்தறிவு சமூக பணியின் முன்னோடின்னு யார சொன்னார்? யார சொன்னார்? தந்தை பெரியார் தன்னுடைய பகுத்தறிவு சமூக பணியுடைய முன்னோடின்னு யார அவர் சொன்னார்? எல்லாம் அவரே சொல்றாரு. அயோத்திதாசர் பண்டிதர். மகிழ்ச்சி, நன்றி. எனவே இது சாதாரண கேள்விகள் தான்.
ஆக இது போன்ற அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே தியாக வரலாற்றை, நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாற்றை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும். அதற்கு இது போன்ற வினாடி வினா நிகழ்ச்சிகள் நிச்சயமாக பயன்படும் என்று அதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிவித்து, இதை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி காட்டி அதில் வெற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற மகளிர் அணிக்கும் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து